எடுத்து வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனமும் ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று. அப்ப இன்னைக்கு என்ன அப்படின்னா, நாம கர்த்தரை தெய்வம் என்று சொல்லிக் கொள்வதற்கு மிகவும் 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 நாங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருக்கிறோம். ஏன் கர்த்தரை தெய்வம் என்று சொல்லிக் கொள்வதற்கு நம்ம அதிக பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாக நிற்கும் என்று. அப்ப என்னன்னா, ஏன் கர்த்தரை நம்முடைய தெய்வம் என்று சொல்லிக் கொள்வதற்கு நம்ம பாக்கியம் உள்ளவர்களாக கருத வேண்டும் என்றால், அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவருடைய ஆலோசனையை தலைமுறைக்கும் நிற்கும். அத்தனை மகத்துவம் வாய்ந்தவர், அத்தனை வல்லமை வாய்ந்தவர். வசனத்தின்படி நாம கற்பனைகள், தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை குறித்து நம்ம எவ்வளவு கற்பனை செய்திருக்கிறோமோ அத்தனை கற்பனைக்கும் அப்பாற்பட்ட தெய்வனை நம் சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஆனபடினாலே இன்னைக்கும் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தேவனை எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை புரிதலோடு அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கை பாக்கியம் உள்ளதாக மாறிவிடும். அதோட முடிக்கலங்க. அடுத்த பகுதி சொல்கிறது, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. பாருங்க, நம்ம தெய்வம்னு சொல்லிக்கிற நமக்கு பாக்கியம். அடுத்து அவர் இன்னொரு பிரிவிலேஜ, இன்னொரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கார். அந்த ஸ்லாக்கியம் என்ன தெரியுங்களா? அவர் தமக்கு பரிசுத்த ஜாதியாய் ஜனமாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அந்த சராசரங்களையும் உண்டாக்கின கர்த்தர், நாம் காண்கிற காணாத யாவையும் உண்டாக்கின கர்த்தர் அவருக்கு நாம் சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியவன்களும் பாக்கியவதிகளுமாய் இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். அதனால இன்னைக்கு ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் மிகவும் பாக்கியவான்கள், நீங்கள் மிகவும் பாக்கியவதிகள். வசனத்தின்படி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் கர்த்தரை தமக்கு சொந்த தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜனமும், கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்ட நீங்களும் எவ்வளவு பாக்கியவான்கள். ஆனபடினாலே அந்த பாக்கியத்தை உணர்ந்து, அந்த பாக்கியத்தை கனம் பொருந்தினதாய் கருதி நீங்களும் கனவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.